எல்லாருக்கும் ஹலோ. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டடி vlog. ஏர்லி மார்னிங் எப்பயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸ் தான் பார்த்தேன். மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே எனக்கு அந்த டே ஃபுல்லாக ஒரு பேர்னே போன மாதிரி இருக்கும், இல்லாட்டி அது ஒரு கில்ட்டாக இருக்கும். கரண்ட்லி எனக்கு மேக்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால 4 to 5 என்னால் எப்போ எந்திரிக்க முடியுதோ எந்திரிச்சிட்டு என்னோட குழந்தை தூங்கினதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுட்டு தான் விடிக்கால எந்திரிப்பா. மறுபடியும் அவளை தூங்க வச்சுட்டு டோர் பின்னாடி தான் ஹாலில் உட்காந்து படிப்பேன். எனக்கு என்ன தான் ஸ்டடி டேபிளில் படிக்க பிடிச்சாலும் பாதி நாள் நான் இப்படி அவளை பார்த்துட்டு எந்திரிக்கிறாளா என்னன்ட்டு பார்த்துட்டே தான் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காலைல இப்படி தான் எனக்கு போகும், விடிக்கால ஏர்லி மார்னிங் செஷன். எல்லோரும் 2026 குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே வந்து அடுத்தது டெஸ்ட் பேட்ச்சு சேனல்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணலான்னு பார்த்துட்ருப்பீங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, யாராவது எனக்கு பைலிங்குவல் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போட்டுமே இங்கிலீஷ்லேயே பேசி டீச் பண்ணணும்னு சொல்லலை. நமக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கொஷின்ஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயும் தான் கேட்குறாங்க. ஆனால் நிறையா இது வந்து பைலிங்குவலாக இல்லாமல் தமிழில் தான் எல்லாமே சொல்லி தராங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. எனக்கு என்ன தான் தமிழ் பிடிக்கும் தான், ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் எல்லாமே வந்து நான் தமிழில் தான் படிப்பேன். ஆனால் வந்து நமக்கு மேக்ஸு சயின்ஸு இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் படித்து எனக்கு பழகிட்டதுனால தமிழில் சில வேர்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருக்குது. அது என்னென்னு பாதி சர்ச் பண்ணி படிக்கிறதுலே எனக்கு நிறைய டைம் ஆகிடுது. ஸோ யாராவது பைலிங்குவலாக நல்லா சொல்லித்தராங்க, இல்லை வந்து அது அந்த என்ன வேர்டுன்னு மென்ஷன் பண்ணிட்டால் கூட எனக்கு போதும். அது மாதிரி யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கீழே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். காலையில் மேக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஎன்எம்மில் 6 to 10 கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். நமக்கு ஐஎன்எம்மில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதெல்லாம் காந்தி பீரியடில் உள்ளது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னாலும் நம்ம பேசிக்காக யூரோப்பியனோட அட்வென்ட் அந்த லெசன் இருக்கு இல்லையா இதில், அது நம்ம ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து அதை படிச்சுட்டு இருந்தேன். இவ்வளோ தான் என்னால் மார்னிங் படிக்க முடியும். அதுக்கப்புறம் பேபி எழுந்திரிச்சிருவா. ஸோ அதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் ஒரு 9-10 வரைக்குமே நான் அவள் கூட உட்காந்து ஊட்டிட்டு அவளுக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்புறம் குக்கிங் ஃபுல்லாகவே நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடையே சேர்த்து லஞ்சுக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவள் கூட தான் இருப்பேன். இப்போ அவளுக்கு ஒரு 1 year ஆகிட்டதுனால அவள் பக்கத்தில் இருந்தாலும் விளையாட்டை காமிச்சு அப்படியே படிக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம். முன்னாடிலாம் ரொம்ப பேபியாக இருக்கும்போது அதுவுமே முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். பட் இப்போ ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது. யாராவது பேபி வச்சுட்டு படிக்கிறீங்க 1 yearல அந்த மாதிரி குட்டி பேபியாக இருக்குது அப்படின்னா மம்மிஸ் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸு. இப்போதைக்கு எனக்கு இப்போ தான் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்ச நேரம் அவளை தூங்க வச்சுட்டு மறுபடியும் படிச்சுட்ருப்பேன். 6th 7th 8th அவளை சிவிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு கான்ஸ்டியூஷன் லெசன் பொறுத்த வரைக்கும் 10th and 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரியும். அதுலேயே நான் நிறையா வாட்டி ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடிக்கடி மறக்கிறது மட்டும் அப்போ பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ட்டு இப்போது 6th to 8th தான் நான் வந்து நோட்ஸ் பெயிண்டிங் முடிச்சு அதெல்லாமும் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டீங்க, இந்த வீடியோ வந்து எடுத்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கே 3 days ஆகிடுச்சு. அண்ட் என்னென்னா நான் பேபி அப்புறம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி யூடியூப்பும் இப்போ புதுசாக என்னோடதில் டைமுக்குள்ளே கொண்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ண லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரம் எனக்கு மர்ஜ் ஆகிடும். அந்த டைம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நான் டெய்லி ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலரைஸ்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா குழந்தை தூங்கிட்டா அப்படின்னா எனக்கு எப்படா போய் புக் எடுத்து படிக்கலான்ட்டு தான் எனக்கு தோணும். ஸோ இந்த யூடியூப்பையும் சைடில் எனக்கு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் புதுசாக இருக்குது. கற்றுட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். யாராவது டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.